ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கௌஷிக் முருகரப்பா சேனல். முருகா சரணம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் செந்திலாண்டவர்களோட சூப்பராக இருக்கேங்க. இந்த வீடியோ எடுக்கும்பொழுது நைட்டு ஒரு 2 மணி இருக்குங்க. என்னம்மா நீ தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. நான் அதை அப்புறமா சொல்கிறேன். நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல வர்றது என்ன அப்படின்னா வெத்தலை மாலை. இந்த வெத்தலையை ஃபஸ்ட்டு மாலை கட்டும் பொழுது வெத்தலையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா நிறைய கால்கள் மிதிப்பட்டு தான் நம்ம கைக்கே சேருது. ஆனால் இறைவன்கிட்ட நம்ம சமர்ப்பிக்கும் பொழுது வாஷ் பண்ணி சுத்தப்படுத்தி அது காம்பு மட்டும் கிள்ளிட்டு கலர் நூலில் முடிஞ்சால் கலர் நூலில் கட்டுங்க. வெள்ளை நூல் தாம்மா எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா வெள்ளை நூலை அழகாக சந்தனமோ இல்லை மஞ்சளோ ஏதாவது தடவிட்டு அதை நீங்கள் மஞ்சள் கலர் நூலாக நினச்சிட்டு நீங்கள் அதில் நீங்கள் இறைவனுக்கு கட்டலாம். ஓகேங்களா? வெத்தலை கட்டும் பொழுது என்னென்னா அந்த பேக் சைடு உள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வெத்தலை எடுத்து நல்லா இப்படி எடுத்துகிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் ஒரு நாட் மாதிரி போட்டுருங்க. ரொம்ப டைட்டாக முடிச்சு போடாதீங்க, வெத்தலை கிழிஞ்சிடும். சும்மா மெலுக்காக போடுங்க. ஏன்னா சுவாமிக்கு பண்ணும்பொழுது நீங்களே கையில் கிழிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறமேட்டா நான் துளசி கட்டினேன். துளசி நான் டியூஷனில் ஆஃபீஸில் தான் கட்டிட்டு சுவாமிக்கு போட்டேன். என்னம்மா நீ இதெல்லாம் நீயே பண்ணுறியே, கடையில் வாங்கி படைச்சிட்டா வேலை முடிஞ்சு போயிட போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நான் மாந்தோரணமும் நான் தான் கட்டினேன் அதில். ஆனால் மாந்தோரணம் பார்த்தீங்கன்னா வாங்கும் பொழுதே ரொம்ப பூச்சாக இருந்தது. எது மட்டும் இருந்ததோ ஒரு 11 இலை மட்டும் கவுண்ட் பண்ணி எடுத்து அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வேப்பிலையும் கட்டிட்டேன், டியூஷனுக்கும் கட்டிட்டேன், வீட்டுக்கும் கட்டிட்டேன். ரெண்டுமே காலையில் பூஜைக்கு படைக்கணுமேனு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் சுவாமிக்கு பண்ணும்பொழுது எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, ஏன்னா நைட்டு வீடு வாசல்லாம் துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வேலை முடிச்சுட்டு வரவே 10 ஆகிடும். அதுக்கப்புறமா தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு படைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணேன். காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுவாமிக்கு படத்துக்கு எல்லாத்துக்குமே திருவுருவத்துக்கு எல்லாத்துக்குமே பொட்டு மஞ்சள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டுட்டு அழகாக படைச்சாச்சு. ஹனுமன் ஜெயந்தி, ஹனுமன் சாலிசா அழகாக படைச்சி 108 போற்றியும் அழகாக இறைவனுக்கு சொல்லி மனசார நம்ம ஹனுமன் ஜெயந்தியை அழகாக வழிபட்டு ஒரு மனநிறைவோடு அன்றைக்கி நாள் சூப்பராக தொடங்குச்சு. எனக்கு ஹனுமர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய விஷயத்துல இருந்து நான் ஹனுமர் நான் வழிபட்டு நான் வணங்கி ஒரு 7-8 வருஷமாக ஹனுமர் ஜெயந்தியை நான் கும்பிட்டு எனக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள். அதனால் நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக ஹனுமர் கோயிலுக்கும் போங்க. ஹனுமர் வழிபாடையும் தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களுக்கு பய உணர்வே கண்டிப்பாக போகிடும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.